ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கேஎல்டிபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎலுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸ்ரீசக்தியோட நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/9/2024 நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு வழிகாட்டி ஒரு ப்ரிடிக்ஷன் நல்லதாக ஒன்று பார்த்துடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. நண்பர்களே, நமக்கு இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் 68 சரிங்களா. இந்த சைபர் 68க்கு நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு கணிப்புகளை நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை வாங்க முடியும். இன்றைக்கி நம்ம சைபர் 28க்கு நம்ம கொடுத்ததில் B6 மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி. மற்றபடி பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஆனாலுமே நம்ம இதோட ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. என்றைக்குமே ஒரு தோல்வி அடுத்து நமக்கு நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு கணிப்புகளை பார்க்கலாம். உங்களுக்கும் என்ன மாதிரி கணிப்புகள் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கும் ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் ரெகுலராக பாருங்கள் சரிங்களா. லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நண்பர்களே, இந்த சைபர் 68க்கு உங்களுடைய கணிப்புகள் என்ன வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நண்பா சரிங்களா. சைபர் 68 ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைபர் 7 வச்சதுக்கு நமக்கு என்ன அடிப்பான் அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணி எடுக்கணும் சரிங்களா. நமக்கு இந்த 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 7லையும் வச்சுருப்பான், பிலையும் சிலையும் வச்சுட்டான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ஒரு 8 மற்றும் 5, பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6. ஸோ பியில் வச்சுருக்கேன். இந்த 6க்கு நமக்கு என்ன வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட கெஸ்ஸிங் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6க்கு ஒன்று ஏற்றி 7 வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அப்படி வைக்கலை, மிஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக இந்த 6 ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மீண்டும் ரிப்பீட்டடாக உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ்மே இருக்குது சரிங்களா. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பி என்ன வரும் அப்படிங்கிறது, ஏன்னா நமக்கு இல்லைனாலும் நம்ம நண்பர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6க்கு நமக்கு 7 மற்றும் 4. சீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8. பொதுவாகவே நமக்கு இந்த சீல் அடிக்கிற 8க்கு ஒன்று ஏற்றி 9 அடிப்பான் சரிங்களா. அப்படி அடிக்கல அப்படின்னா நமக்கு வேறு என்ன அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 2. நண்பர்களே, இந்த நம்பர்ஸில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கான ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ஆல் போர்டு சரிங்களா. 7 ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் ஷாட்டு அதிகமாக கொடுக்கல சரிங்களா. சிங்கிள் ஷாட்டு 7 மட்டும் கொடுக்கணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வேண்டாம் சரிங்களா. உங்களுடைய கால்குலேஷன் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி நண்பர்களே, நாளை நம்பர் தான் சரிங்களா. அதிகமாக கொடுக்கல, நாளை நாள் நம்பர் மட்டும் தரும். உங்களோட கால்குலேஷனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி ஏபிசி பாக்ஸ் வந்து வருங்க நமக்கு 579 சரிங்களா. 846. 2 நம்பர் உங்களுடைய கால்குலேஷனில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளை ஒரு நாள் ஒரு கேள்வி கணக்கு சந்திக்கலாம்.
மற்றும் டியர் புக்கிங் செய்யக்கூடிய நண்பர்கள் யாராவது நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 82 48 22 88 18 அப்படிங்கிற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் மற்றும் டியருக்கான புக்கிங் போட்டுக்கலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நம்பிக்கையான நபர் நண்பா. அது மட்டுமே இல்லாமல் 3-5 வரைக்குமே கேஎலுக்கான புக்கிங்கும் டியர் 3 ஷோக்கான புக்கிங்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நம்பரை வாட்ஸ்அப்பில் நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேமெண்ட்டை பற்றி எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே கேஎல் மற்றும் டியர் நீங்கள் ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டு இருக்கலாம் நண்பா. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் அடுத்த 10 நிமிடத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். அதனால் நான் பர்சனலாக இவங்ககிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷமாக கேஎலுக்கான டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வின்னிங் வாங்கினா அடுத்த 10 நிமிஷத்தில் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் மாற்றி விட்டுருவாங்க. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் போடணும் அப்படின்னா 82 48 22 88 18 அப்படிங்கிற இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் மற்றும் டியருக்கான புக்கிங் போட ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா நண்பர்களே? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. 4 டிஜிட்டல் 3 டிஜிட்டலில் எல்லாத்த விடவும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 82 48 22 88 18 அப்படிங்கிற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் மிஷின் நம்பர் இது எல்லாமே அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது தகவல்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன விலை, என்ன வின்னிங் அமௌண்ட் தருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட வெற்றி பயணத்தை